Hello friends, good morning everyone. So US oil எப்படி வந்து மிட்நைட் மார்க்கெட் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.16% வரைக்கும் ஒரு அப்பில் போயிட்டு இருக்கு. ஸோ மேபி ஒரு க்ரூட் ஆயில் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு $60.15 மறுபடியுமே ரெக்கவர் ஆகிட்டு ஒரு $62.52 வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ க்ரூட் ஆயில் இன்னைக்கு வந்து கேப் அப் வந்து பாசிபிள் கண்டிப்பாக. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 1.13% வரைக்கும் ஸோ மார்க்கெட் மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு கேப் அப் வந்து பாசிபிள். ஸோ இன்னைக்கு வந்து க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா இருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் என்ன டேட்டா வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியுமே சப்ளை தான். ஸோ 2 நாள் May 14th அண்ட் May 21. ஸோ 2 நாளுமே பார்த்தீங்கன்னா ஸோ சப்ளை டேட்டா தான் நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த தடவை டிமாண்ட் வருமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, டிமாண்டா சப்ளையா அப்படிங்கிறத ஸோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணிட்டு போங்க. ஸோ வாங்க க்ரூட் ஆயில் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் 15 மினிட்ஸ் சார்ட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ க்ரூட் ஆயில் நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ தாராளமாக வந்து 5314 வரைக்கும் நான் வந்து எய்ம் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கேருந்து ஒரு ஃபால் எடுக்கும் அப்படின்னு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஃபால் எடுத்ததே தவிர ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹை கிட்டத்தட்ட 5340 வரைக்குமே போயிருக்கு மார்க்கெட்டு. ஸோ இன்னைக்கு வந்து எப்படி வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான். ஸோ கேப் அப் ஓப்பனிங் தான். ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எந்த இடம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம கேப் அப் ஓப்பனிங் நடந்தது அப்படின்னா ஸோ நம்ம பை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு 5414 5424 இந்த ஜோன் ஃபுல்லாமே நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நேத்தோட ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5353. சப்போஸ் 5350 எல்லாம் ஓப்பன் ஆனது ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆனது அப்படின்னா ஸோ இங்க இருந்து இந்த 5424 வரைக்கும் ஸோ நாம வந்து எய்ம் பண்ணிக்கலாம். தாராளமாக வந்து ஒரு பை சைடு வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ மோர் தென் நமக்கு வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பை சைடு வந்து கிடைச்சிரும். எப்படி ஓப்பன் ஆனால் 5360 அந்த சம்திங்ல ஓப்பன் ஆனால் கிடைச்சிரும். இல்லை சப்போஸ் மார்க்கெட் வந்து காலையிலேயே இந்த 5424 ரீச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேப் அப்பே பெரிய கேப் அப் நடந்து இந்த 5014 to 5424 வரைக்கும் ஓப்பன் ஆனது அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி செல்லிங் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி செல்லிங் எடுக்கலாம் அப்படின்னா இந்த 5414க்கு கீழே 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ளோசிங் வச்சது அப்படின்னா ஸோ செல்லிங் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிடும். இன்னைக்கு விழுந்த கேப்பை இன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ஓப்பன் ஆனால் மட்டும் கொஞ்சம் பையிங் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் செல்லிங் சைடு வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஸோ டவுன் சைடு இறங்குறப்ப கண்டிப்பாக ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பேப்பர் ட்ரேடிங்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸோட நெக்ஸ்ட் சப்போர்ட் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா 300.3. ஸோ இந்த கேப் தான் நேற்று வந்து கிரியேட் ஆனது. ஸோ இந்த கேப்ல அகைன் வந்து 300.3 வந்தா ஸோ நம்ம பை எடுக்கலாம். 323.8 வந்தா ஸோ நம்ம செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். நேச்சுரல் கேஸோட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் வந்து 300.3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்ட் அண்ட் சில்வர். ஸோ கோல்டு மறுபடியும் லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு -$34 வந்து டவுன் சைடு தான் போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த டார்கெட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3206. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சப்போர்ட் எல்லாம் கூட இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர்லாம் இருக்கனால செல் சைடே ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்னொரு $10 to $20 வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து கோல்டில் வந்து இருக்கு. ஸோ அடுத்த சப்போர்ட் ரேஞ்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 3206. ஸோ நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வர் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. கோல்டு வந்து இறங்கிட்டு இருக்கு, சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ்ல $0.03 வந்து பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கு. ஸோ மேபி கோல்டு ரெக்கவரி ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி ஒரு ஃபேக் செல்லிங்காக கூட இருக்கலாம். ஒரு மிட்நைட் வந்து ஒரு ஃபேக் செல்லிங்காக கூட இருக்கலாம். ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு கோல்டு. ஸோ சில்வர் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை சைடு தான். ஸோ அதோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து $33.47 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பர் வந்து ஸோ கோல்டு அண்ட் சில்வர் வந்து நான் இதில் டாலரில் சொல்லிட்டு இருக்கேன்.
ஸோ உங்களுக்கு வந்து எம்சிஎக்ஸ் இந்த இந்தியன் ருப்பியில் வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. ஏன்னா இல்லை டாலரில் சொன்னாலே போதுமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டு போங்க. ஓகே, ஸோ காப்பர் வந்து இன்னமும் பிரேக் அவுட் நடக்கலை. ஸோ லோவாக பிரேக் அவுட் பண்ணால் மறுபடியும் கீழே இறங்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. இந்த 865.05க்கு மேலே க்ளோசிங் வைக்கட்டும், பையிங் வந்து போய்க்கலாம். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷரில் தான் பார்த்தீங்கன்னா காப்பர் வந்து இப்போதைக்கு வந்து இருக்குது. ஸோ பையிங் வந்து பிரேக் அவுட் இந்த இடத்துல நடந்தது, ஆனால் அது வந்து ஃபேக்காக வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு ஒரு ஒரு ரிவர்சபிள் இன்வெர்டர் ஹேமர் கேண்டல் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ லோவாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.